வெட்டுறது மருத்துவம் கிடையாது, குணப்படுத்துறது தான் மருத்துவம். அப்பண்டிக்ஸ்ல வலி வந்தா அதை வெட்டுறது மருத்துவம் இல்லை, குணப்படுத்துறது தான் மருத்துவம். கர்ப்பையில கட்டி வந்தா கட்டியை கரைக்கிறது தான் மருத்துவம், கர்ப்பை வெட்டுறது மருத்துவம் இல்லை. ஒரு உறுப்பை குணப்படுத்த தெரியாத எல்லாரும் அதை வெட்டிட்டு இருக்கிறாங்க. பித்தப்பையை வெட்டினா என்ன தெரியுமா? பித்த நீர் சுரக்காது. அப்ப என்ன ஆகும்? எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை வயிற்றுல ஜீரணம் பண்ற பொருள் பித்த நீர் அப்படிங்கிற பயில். பித்த நீர் சுரக்கணும், கல்லீரல் கொடுத்து வச்சிருக்கோம். எப்ப பித்தப்பையை வெட்டுறீங்களோ எந்த உணவும் ஜீரணம் பண்ணாது, அப்ப எல்லா நோயும் வரும். அப்பண்டிக்ஸ் கேட்டா தேவையே இல்லைங்கிறாங்க. கேட்கிறேன், ஒரு உறுப்பு தேவையில்லைன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? கடவுளுக்கு அறிவு இல்லையா? கடவுள் கொம்பு கொடுத்து, ஏன் கொம்பு வேண்டாம் நமக்கு? அப்ப அப்பண்டிக்ஸ் கொடுத்துருக்காருல்ல, அப்ப கடவுளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? யாராவது சொல்லுங்க. கடவுளுக்கு அறிவு இல்லையா? யாராவது சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன், அப்பண்டிக்ஸ் தேவையில்லைன்னு சொல்றேன். அறிவு கட்டு கடவுளை அப்பண்டிக்ஸ் கொடுத்துட்டு தேவையில்லாத பொருளை கொடுத்துருப்பாங்க. கேட்டா இந்த அப்பண்டிக்ஸ்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சின்னதா புரிஞ்சுக்குங்க, அந்த உறுப்பு என்ன செய்து உங்களுக்கு தெரியல. எனக்கு இந்த உறுப்பு என்ன பண்றதுன்னு கண்டுபிடிக்க அறிவில்லைன்னு சொல்றதுக்கு பொதுவா அது ஒண்ணுமே பண்ணலன்றாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு உறுப்பு கடவுள் தேவையில்லாம கொடுக்க மாட்டாரு. அப்பண்டிக்ஸை வெட்டி எடுத்து என்ன தெரியுமா? அப்பண்டிக்ஸ் வலி மட்டும் இருக்காது, அப்ப நோய் எல்லாம் வரும். அதாவது அப்பண்டிக்ஸ் ஏன் வலிக்கு தெரியுங்களா? உங்க குடல்ல நோய் இருக்கு, ஒழுங்கா குணப்படுத்திக்கங்கன்னு சொல்ற நாய்க்கு, அந்த கத்துற நாய்க்கு பேர் தான் அப்பண்டிக்ஸ். அது வலிச்சனால்தான் உங்களுக்கு உடம்பு பிரச்சனைக்குன்னு தெரியுது. அது இல்லைன்னு நாங்கள் வலி தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன ஆகும்? நோய் மட்டும் பெருசாகிட்டே போகும். அப்புறம் கேன்சர் எய்ட்ஸ் வரும். அப்பண்டிக்ஸ் வெட்டி எடுத்தா கேன்சர் எய்ட்ஸ் கன்ஃபார்ம். பித்தப்பையை வெட்டி எடுத்தா கேன்சர் எய்ட்ஸ் வரும். கர்ப்பை வெட்டி எடுத்தா கேன்சர் எய்ட்ஸ் வரும். அப்புறம் உட்காந்துட்டு கேன்சருக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல, அது காரணம் தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் டைம் எல்லாம் கொடுக்கறது இல்லை. உங்க பித்தப்பையை வெட்டுறதுக்கு டைம் எல்லாம் இல்லை, 1/2 மணி நேரம் டைம். எங்க மாமா கொண்டு கொடுத்தாங்க ஆஸ்பத்திரியில. நான் சொன்ன வேண்டான்னு, கேட்கல. யாருக்கும் எல்லாம் பயம், உயிர் மேல பயம். பித்தப்பையில கல் இருக்கு, 1/2 மணி நேரத்துல வெட்டணும், இதான் சார்ஜ், இல்லைன்னா உயிர் போயிடும். என்ன பண்ணுவீங்க? நான் சொல்லி கேட்பீங்களா? உயிர் மேல பயம். கட்டி வெளியே கூப்பிட்டு வந்தாங்க, வெட்டி எடுத்து வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. புரிஞ்சுக்குங்க, ஒரு உறுப்பை குணப்படுத்த தெரியாம இதுக்கும் அவங்க பார்த்த அந்த டாக்டர் 20 வருஷமா குடும்ப டாக்டர். நான் கேட்கிறேன், 20 வருஷமா உங்கள்கிட்ட மருந்து மாத்திரை வாங்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் திடீர்னு எப்படி 1/2 மணி நேரத்துல கிட்ட போய் வெட்டுறது? என்ன எவ்வளவு நடந்து போச்சு இப்போ? புரியல உங்களுக்கு? தயவு செய்து கேட்கறேன், சொல்றேன் கேளுங்க. எந்த உறுப்பையும் வெட்டக்கூடாது. பித்தப்பை பித்த நீர் சுரக்குது, அது சுரந்தாதான் ஜீரணம் நடக்கும். கர்ப்பப்பை உடம்புல இருக்கிற எல்லா கழிவையும் வெளியேற்றுறது. மென்சஸ் ஆகுதுல்ல, என்னது? கழிவு வெளியேற்று இருக்கு. எப்ப வெட்டி எடுக்கிறீங்களோ கழிவு எப்படி வெளியேறும்? அப்புறம் லெட்டின்ல, யூரின்ல, வேறு வழியா வந்து எல்லா ஸ்கின் டிசீஸ் வரும். பல பேர் பெருமையா சொல்லிக்கிறாங்க, நான் வெட்டி எடுத்துட்டேங்க, பரவாயில்ல, நிம்மதியா இருக்கேன். இதுக்கு மேலதான் நோய் வரப்போகுது உங்களுக்கு. தயவு செய்து எதையும் வெட்டாதீங்க, குணப்படுத்துங்க. நம்ம சிலவங்க சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஃபாலோ பண்ணுங்க, குணப்படுத்தலாம், அருமையா இருக்கும். குணப்படுத்த தெரியாதவங்க வெட்டிடுப்பாங்க. பயப்படாதீங்க. உயிர் மேல பயப்பட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா மருந்து மாத்திரை சாப்பிடணும். தைரியமா இருந்தீங்கன்னா நோய் குணமாகும். எத்தனையோ கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுத்து பல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நான் சொல்லிக் கொடுத்துல, அது ஒரு ஆசிரமத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க. சித்த வித்தை தவ ஆலயம்னு பேரு. எந்த மதமும் சம்பந்தப்பட்டதில்லை, யார் விளம்பரம் பண்ண மாட்டாங்க, நோட்டீஸ் அடிக்க மாட்டாங்க. கண்டிப்பா திண்டுக்கல்ல இந்த ஆசிரமம் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜப்பான், எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லயும் இருக்கு. ஆனா யாருக்குமே தெரியாது. இங்க தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கை தூக்கி பாருங்க? ஒரே ஒருத்தர், 2 பேர் கை தூக்குறாங்க. தயவு செய்து பக்கத்துல இருந்துச்சுன்னா நான் எந்த ஆசிரமத்துக்கு போக சொல்ல மாட்டேன். ஏன் போக சொல்றேன்னா, நோயை காப்பாத்துறதுக்கு அருமையான மருத்துவம், ரொம்ப சுலபமா இருக்கும். விளம்பரப்படுத்த மாட்டாங்க, நோட்டீஸ் அடிக்க மாட்டாங்க, சொல்லித்தர மாட்டாங்க. முதல்ல போனீங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பக்குவமா அதை பிடிச்சிக்கிங்களா தெரிஞ்சா மட்டும் தான் சொல்லி தருவாங்க. அதுக்கு பேரு சித்த வித்தை தவம்னு பேரு, வாசி யோகம். நான் எதுக்காக சொல்றேன்னா, நோய்களுக்காக பேசுறதுக்கு வந்திருக்கிறோம், எத்தனையோ டெக்னிக்கு பேசுறோம். அது ரொம்ப சுலபமா இருக்கும். ஒரு வித்தை கத்துக்கிட்டு வச்சுட்டீங்கன்னா பல நோய் குணமாகுங்க.
கேன்சர் இருந்தா நான் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஆசனம் மற்றவங்களால சொல்லுவேன். உயிர்கொல்லி நோய் இருந்தா கையை பிடிச்சி ஆசனத்தில் கூட்டி உட்கார வச்சு நான் ரீச்சை வாங்கி கொடுத்துருவேன் எப்படியாவது. ஏன்னா ஒண்ணு கத்துக்கிட்டா போதும், நீங்க எந்த மருந்து மாதிரி சாப்பிட வேண்டாம். அதனால பக்கத்துல இருந்தா கண்டிப்பா போங்க, விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா பிரயோஜனமாகும். இந்த சிகிச்சையில கஷ்டமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம ஈஸியா நோய் குணமாயிருமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி எல்லாம் ஆகாது, கஷ்டப்பட்டுதான் குணமாகும். எப்படின்னா ஒவ்வொரு தடவை காய்ச்சல் வரும்போது மாத்திரை சாப்பிட்டு அமைக்கி வச்சிருக்கீங்கல்ல, இந்த டெக்னிக்கலா ஃபாலோ பண்ண என்ன ஆகும்? எத்தனை வருஷமா ஒரு தடவை காய்ச்சல் வந்து 2 நாள் படுக்கணும். வாழ்க்கையில இது வரைக்கும் 20 தடவை காய்ச்சல் வந்திருக்குமா? அப்ப 40 நாள் படுத்தாதான் குணமாகுமா? படுத்தா குணப்படுத்த முடியும். நம்ம டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? கண்ணுல திடீர்னு தண்ணி வரும், ஏன்னு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? கண்ணு குணமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். திடீர்னு சளியா வரும், 10 நாளைக்கு சிந்திக்கிட்டே இருப்பீங்க, வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? உடம்புல சளி எல்லாம் உடம்புக்கு வெளியே வீசிட்டு அர்த்தம். அதுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடாது. திடீர்னு டயர்டா இருக்கும், 10 நாளைக்கு படுத்து தூங்கிட்டே இருப்பீங்க. என்னது ஒழுங்கா இருந்தோம், இது சொல்ற மாதிரி சாப்பிட்டு டயர்டாயிருச்சு. என்ன தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமா தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க. அந்த தூக்கத்துல டேலி பண்ணுது, 10 நாள் அப்படிதான் இருக்கும். திடீர்னு கபகமான்னு பசிக்கும். ஏன் பசிக்குது, எதுக்கு பசிக்குதுன்னு தெரியாது. பேய் மாதிரி திம்பீங்க, எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணமாயிரும். அப்ப என்ன அர்த்தம்? மண் சக்தி உறுப்புகள்லாம் வேலை செஞ்சு சாப்பாடு கேட்டிருக்குன்னு அர்த்தம். அது தீர்ந்து முடிச்சுன்னு பசி எடுக்காது, கபகமான்னு தண்ணி தாங்க எடுக்கும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் கொடுத்தாலும் பத்தாது, குடிங்க. கடைசி என்ன தெரியுங்களா வரும்? ஒரு காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சல் தான் கிளைமேக்ஸ். இந்த டெக்னிக்கெல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா கிளைமேக்ஸ் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். காய்ச்சல் இன்னும் வரலன்னா இன்னும் சரியா ஃபாலோ பண்ணல, கிளைமேக்ஸ் போகலன்னு அர்த்தம். இவ்வளவு கிளைமேக்ஸே காய்ச்சல் தான். 5 நாள் 4 நாள் படுத்த படுக்கையா போட்டுரும். எந்த ஒரு மருந்து மாதிரி சாப்பிடாம பசி எடுத்தா கஞ்சி, தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சிட்டு கம்பளி போத்தி பேசாம படுத்து உடம்பு உனக்கு அறிவு இருக்கு, இத்தனை வருஷமா நான் சேர்த்தி வச்ச நோயை குணப்படுத்துன்னு சொல்லி விட்டுட்டு 4 நாள் படுத்து எந்திரிச்சு பாருங்க. வாழ்க்கையில 24 மணி நேரமும் ஒரே எனர்ஜியா இருக்கும். சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி இருக்கும், சாப்பிட்டாட்டி ஒரே மாதிரி இருக்கும். 10 மணி நேரம் பேசினாலும் ஒரே மாதிரி இருக்கும், பேசாட்டி ஒரே மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போகணும்னா காய்ச்சல் வரும். காய்ச்சல் வரும்போது படுங்க, அப்பதான் குணமாகும். அதனால இந்த மருத்துவம் களைச்சு போட்டுதான் குணப்படுத்தும். கொழுப்பு கட்டி இருக்குன்னா இவ்வளவு இருக்கும், 1 இன்ச்சு மேல போய் தான் கீழே வரும். பயப்படாதீங்க, மேல போய் கீழே வந்துடும். அந்த மாதிரி வெயிட் இருக்கும், கடகடன்னு கம்மியாகும், அப்புறம் அதிகமாகும். இந்த மாதிரி எல்லாமே என்னமோ போட்டு குழப்பம். ஆக மொத்தம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, எது நடந்தாலும் உடம்பு உனக்கு புத்தி இருக்குது, நீ என்னமோ என்ன சரி பண்ற, நான் வந்து அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்கா குணமாகும். யோகாவை பத்தி கேட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம பேசுற விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த அனாட்டமிக் தெரப்பி, இதுவே யோகா தான். நான் யோகா சொல்ல வரமாட்டேங்க, அதுக்காக ஒரு பேர் வச்சிருக்கேன், அனாட்டமிக் தெரப்பி. யோகால 8 வகை இருக்குது சரிங்களா, 8 அங்கங்கள். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதுல யமன் என்ன தெரியுங்களா? எதெல்லாம் செய்யக்கூடாது, இதுக்கு பேர் யமம். நியமம் என்ன தெரியுங்களா? எதெல்லாம் செய்யணும், நியமம். இது வரைக்கும் அனாட்டமிக் தெரப்பில நம்ம பார்த்தது எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, எப்படி தண்ணி குடிக்கணும், தண்ணி அத்தனை பார்த்தோம். அதுக்கு பேர் என்ன? யமம், நியமம், அவ்வளவுதான். என்ன யோகான்னு சொன்னா ஒரு முத்திரை குத்திடுறாங்க, இது ஒரு குறிப்பிட்ட மதம், இது ஒரு சாமியார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஏன் யோகாங்கிற வார்த்தை விட்டு இந்த விஷயத்தை மட்டும் ஏன் பேசிட்டு அனாட்டமிக் தெரப்பின்னு பேர் வச்சிருக்கேன்னா எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஏன் ஒரு யோகாங்கிற முத்திரை குத்தலைன்னா ஒரு குறிப்பிட்ட முத்திரைக்கு மேல பின்னால போயிருந்தது. பல பேர் யோகான்னா வரமாட்டேன்னு சங்கல்பம் வச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து யோகால முதல் 2 ஸ்டெப், அவ்வளவுதான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கேன்சர் குணமாயிரும், சக்கரை குணமாயிரும், ஆஸ்மா குணமாயிரும். இதுக்கப்புறம் தான் நீங்க போய் ஆசனமே பண்ணணும். அப்புறம் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தான, சமாதி, தியானம் அப்புறம் தான். அதனால இது ஒன்றும் யோகாவுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. யோகாவோட முதல் படியே இதுதான், எதை செய்யணும் செய்யக்கூடாது. செவிவழி தொடு 72,000 நாடி நரம்புகளுக்கு சக்தி கொடுக்கறதா நோட்டீஸ்ல போட்டிருக்கிறீங்களே, எப்ப கொடுத்தீங்கன்னு பல பேர் கேட்கறாங்க. மீட்டிங் வந்துருவாங்க, முடிச்சுட்டு போயிடுவாங்க. 4 நாளுக்கு அப்புறம் டவுட் வரும். ஏங்க போன் பண்ணி கேட்பாங்க, ஏங்க 72,000 நாடி நரம்புக்கு சக்தி கொடுக்கறதா நோட்டீஸ்ல போட்டீங்களே, ஏன் கொடுக்கல? 4 நாள் ஞாபகம் இருக்காது. என்ன தெரியுங்களா, நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்பையும் ஆக்டிவேட் பண்ற இடத்துக்கு பேரு தான் இந்த உச்சந்தலை.
இது அக்குபஞ்சர்ல DU20 சொல்லுவாங்க. மருமத்துல கொண்டைக்கொல்லின்னு சொல்லுவாங்க, சகசிரார சக்கரம் சொல்லுவாங்க, பீனியல் சுரப்பின்னு சொல்லுவாங்க. பீனியல் கிளாண்ட் நம்ம உடம்புல பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற கிளாண்ட் தான், அந்த சுரப்பி தான் ஹைப்போதாலமஸை வேலை செய்ய வைக்குது. ஹைப்போதாலமஸ் தான் பிட்யூட்டரி சுரப்பி வேலை செய்ய வைக்குது. பிட்யூட்டரி சுரப்பி தான் உடம்புல இருக்கிற எல்லா சுரப்பி வேலை செய்ய வைக்குது. இந்த இடத்த பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மகா சாம்பய முத்திரான்னு சொல்லுவாங்க, ஆக்ஞான்னு சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்த பார்த்தா எல்லா நோய் குணமாகுதா? இது பிட்யூட்டரி. நாம என்ன பண்றோம், பிட்யூட அப்பா பேர் தான் ஹைப்போதாலமஸ், அவங்க தாத்தா பேர் தான் பீனியல் கிளாண்ட். நாம பீனியல் கிளாண்ட கை வைக்கிறோம். இந்த பீனியல் கிளாண்டுடைய தமிழ்ல பேர் என்ன தெரியுங்களா? ஆனந்த சுரப்பி. அப்போ நான் ஏன் நிறைய பேசிட்டு உட்கார வச்சு உங்க மனசுல உடம்பு மேல ஒரு மரியாதை, உடம்பு புத்திசாலி அப்படின்னு நினைச்சு நோயை பார்த்து சே இதெல்லாம் ஒரு நோயா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மனசு சந்தோஷமா இருக்குமா, ஆனந்தமா இருக்குமா? ஆனந்தமா இருந்தா மட்டும்தான் சுரப்பி சுரக்கும். அது சுரந்த எல்லா நோயும் குணமாகும். இவ்வளவுதான். அந்த இடத்துக்கு கொண்டு வரதுதான் நான் பல வார்த்தைகள் பல உதாரணம் வச்சு ஏன் மறுபடியும் நிறைய பேசிட்டு இருக்கிறேன்னா, இந்த இடத்துல இருக்கிற அந்த பீனியல் கிளாண்ட் சுரக்க வைக்கணும், அவ்வளவுதான். அது எப்படி சுரக்க வைக்க முடியும்? மனசுல நம்பிக்கை வேணும். எப்படி நம்பிக்கை வேணும்? நாம எப்படி ஏமாந்து இருக்கிறோமோ அதே வழியில புரிய வைக்கணும். உலக மருத்துவம் என்ன பண்ணுது, பாடி அனாட்டமி எல்லாம் சொல்லி உடம்புல உறுப்புகளை பத்தி எல்லாம் பேசி கிருமிகளை பத்தி பேசி என்னமோ பேசி பயமுறுத்தி நோய் உண்டு பண்ணிட்டாங்களா? அப்ப அதே சயின்டிபிக்கா குணப்படுத்தணுமா? நான் என்ன பண்றேன், அதே மாதிரி அனாட்டமி எல்லாம் பேசி நோயை பத்தி எல்லாம் பேசி உறுப்புகளை பத்தி எல்லாம் பேசி உங்களுக்கு தெளிவு பண்றேன். அவ்வளவுதான், முள்ளா எடுக்கிற மாதிரி. அப்போ 72,000 நாடி நரம்பை ஆக்டிவேட் பண்ற ஒண்ணும் வேற ஒருத்தர் வர வேண்டாம். உங்க மனசுல இருக்கிற அந்த சந்தோஷம், அமைதி, நிம்மதி, ஆனந்தம், நம்பிக்கை. இந்த ஸ்பீச்சை கேட்கும் போது உங்களுக்கு நம்பிக்கை வருது இல்லையா? இந்த நம்பிக்கை ஒண்ணுதாங்க அந்த சுரப்பி வேலை செய்ய வைக்கும். அது வேலை பாருங்க, தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ஆனந்த சுரப்பி. எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க பாருங்க, எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க நம்ம ஆளுங்க. பீனியல் கிளாண்ட் வச்சுங்க, ஹாப்பி கிளாண்ட் வைக்கல, அதுக்கு பேரு பீனியல் கிளாண்ட். நாம வச்சிருக்கிறது ஆனந்த சுரப்பி. பல குருநாதர்கிட்ட பல ஆசிரமத்துக்கு போனா பல கடவுளை நம்பினா ஏன் தெரியுமா நோய் குணமாகுது? அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, ஆனந்தம். அந்த ஆனந்தம் அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருது. இது ஒரு வழி, அவ்வளவுதான். அதனால நான் உங்க 72,000 நாடி நரம்பு ஆக்டிவேட் பண்ணலன்னு வருத்தப்படாதீங்க, பேசி ஆக்டிவேட் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். ஒருத்தர் போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க, என்ன பண்றாங்க, நிக்கிறீங்க, அவர் நிக்கிறாரு, காலில் போய் விழுகுறீங்க. இவங்க என்ன பண்றாரு, நல்லா இருந்து கை ஆசீர்வாதம் பண்ணுதா? எங்க போகுது? கரெக்டா இந்த இடத்துக்கு போகும், செக் பண்ணி பாருங்க. ஆசீர்வாதங்கிறது நம்ம உடம்புல இருக்க 72,000 நாடி நரம்பு அந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். நான் யார் சாமியாரும் போய் ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன் தெரியுங்களா? எல்லா சாமியாரும் போய் காலில் விழுந்தா யாரும் கை வச்சு ஆசீர்வாதம் பண்றது இல்ல, செல்போன்ல பேசிட்டு இருப்பாங்க. நான் பாட்டு காலில் விழுந்துட்டு வரலாம். இதுக்கு எதுக்கு போய் விழுகணும்? விழுந்தா கைய வச்சு மனசால நல்லாரு அப்படிங்கிற எண்ணத்தோட, நம்ம மனசு நல்லாருன்னு எண்ணம் தோணுச்சுன்னா அந்த கை வைக்கிறோம் இல்லைங்களா, உடம்புல இருக்கிற பிராணசக்தி, பிராணி கேள்வி படிச்சிருந்தா புரியும், அந்த பிராணசக்தி உள்ளங்கை வழியா இந்த உச்சந்தலை வழியா உள்ள போய் நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணப்படுத்துது, சந்தோஷம் ஆரோக்கியமா வச்சுக்குது. ஏன் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் நம்ம அம்மா அப்பா நம்ம நல்லா தான் நினைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லாரு அப்படின்னு எண்ணத்தோட சொல்றாங்க பாத்தீங்களா, அப்ப இதெல்லாம் வேலை செஞ்சிருது. நம்ம வீட்டுல பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இல்லை. அதனால இங்க வந்து உட்காந்து மீட்டிங் வந்து உட்காந்து 72 நாள் ஆக்டிவேட் பண்ற வந்துட்டோம். அங்க வாங்கிட்டோம்னா இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. பித்தை பைய வெட்டினா கேன்சர் வரும், அப்பண்டிக்ஸை வெட்டினா கேன்சர் வரும், கர்ப்பையை வெட்டினா கேன்சர் வரும்னு பயமுறுத்திட்டீங்களே, நாங்க தைரியம் படுத்துறதுக்கு தான் இங்க வந்தோம், இப்படி சொல்லிட்டீங்களே, ஏற்கனவே வெட்டிட்டு என்ன பண்றதுன்னு பல பேர் கேட்கறாங்க. நான் சொல்றது என்னன்னா, ஏற்கனவே தப்பான முறையில சாப்பாடை சாப்பிட்டுட்டு தப்பான முறையில தண்ணி தூக்கம் மூச்சு காத்தெல்லாம் பழக்கம் வச்சுக்கிட்டு அதையும் வெட்டிட்டு மறுபடியும் அதே தப்ப பண்ணாம கேன்சர் வரும். நாம தான் எப்படி நல்ல விதமா சாப்பிடுறத கத்துக்கிட்டோம்ல. அதனால உங்களுக்கு எந்த ஊருக்கு வெட்டி இருந்தாலும் என்ன, மற்றவங்களோட கொஞ்சம் கஷ்டப்படும் உடம்பு. பித்தப்பைய வெட்டிருச்சுன்னா பித்தப்பை செய்ய வேண்டிய வேலையை கல்லீரல் பண்ணும். ஆனா கல்லீரலுக்கு ஓவர்லோடா என்ன, நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கல்லீரல் எல்லா வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கும்.
ஆனா இந்த டெக்னிக் தெரியாம பித்தப்பை யாரெல்லாம் வெட்டிட்டு பழைய மாதிரி தப்பு பண்றாங்களோ அப்பதான் கேன்சர் வரும். புரிஞ்சுங்களா? அதனால பயப்படாதீங்க. நான் முதல்லயே மருத்துவத்தை சொல்லியாச்சு என்னமெல்லாம் பண்ணணும். அதனாலதான் தைரியமா நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்பெண்டிக்ஸ் வெட்டினா பரவாயில்ல, நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் வலி ஏற்படுறதுக்கான சிம்டமே இல்லாம இருக்கும். மறுபடியும் தப்பு பண்ணாதான் கேன்சர் வரும். கருப்பை வெட்டி எடுத்துட்டா கழிவு வெளியே போறதுக்கு தான் நம்ம டெக்னிக் கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணா கழிவே உள்ள போகாது. அப்புறம் கர்ப்பைக்கு எதுக்கு வேலை? அப்ப கழிவே உள்ள போகலன்னா அந்த பையோட வேலையை மற்ற உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கும். நான் சொல்றதுங்க, மறுபடியும் சொல்றேன், இந்த உறுப்புகளை எல்லாம் வெட்டி எடுத்தா கேன்சர் வரும்னு சொல்றது ஏற்கனவே தப்பான பழக்க வழக்கத்தோட வெட்டி எடுத்துட்டு மறுபடியும் தப்பான பழக்க வழக்கம் இருந்தாதான் கேன்சர் வரும். நாம நல்ல பழக்கத்தை பழகிட்டோம் வர. அடுத்தது குழந்தை வளர்க்கறது எப்படி? இந்த குழந்தைகளுக்கு எப்படிங்க சொல்லி தருதுன்னு கேட்கறாங்க. முதல்ல ஒரு குழந்தைக்கு என்ன பண்றோம்னா, அழுதா என்ன பண்றீங்க? பூச்சி கடிச்சிருக்கா, யூரின் போயிருக்கா, லெட்டின் போயிருக்கா பாக்குறீங்களா? பசிக்கு அழுகுதான்னு பாக்குறீங்களா? என்னைக்காவது தாகம் எடுத்து அழுகுதான்னு பாத்திருக்கீங்களா? இதுதான் தப்பு. இந்த ஒன்றை மட்டும் பண்ணா எல்லா குழந்தையும் நல்லா இருக்கும். நாம மட்டும் தாகம் வந்தா தண்ணி குடிக்கிறீங்க, பசி எடுத்தா சாப்பிடுறீங்க, தாகமா இருக்கும்போது சாப்பிடுறீங்களா? ஆனா குழந்தை எப்ப அழுதாலும் அதுக்கு பசிக்கு தான் அழுகுவாமா. என்னைக்காவது தாகத்துக்கு குழந்தை அழுகாதா? இந்த மாதிரி ஏங்கல் அம்மா யோசிச்சு பார்த்தே இல்லைல்ல. இதுதான் குழந்தைக்கான ஆரம்ப பிரச்சனையே. ஒரு குழந்தை அழுதா முதல்ல பூச்சி கடிச்சிருக்கா, யூரின் போயிருக்கா, லெட்டின் போயிருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது தாகத்துக்கு தான் அழுகும். பால் கொடுக்க கூடாது, பால் வருது உணவு. தாகத்துக்கு தண்ணி மட்டும்தான் மருந்து. எப்ப குழந்தை அழுதாலும் தண்ணி மறுபடியும் குழந்தை அழுதா தண்ணி கொடுங்க, மறுபடியும் தண்ணி கொடுங்க. எப்ப தண்ணி உள்ள குடிச்சிட்டு தண்ணியை துப்பிட்டு அழுகுதோ அப்பதான் பசிக்குதுன்னு அர்த்தம். குழந்தைக்கு அறிவு இருக்கு, நமக்கு அறிவு இல்லை. கொடுத்து பாருங்க, பசியோடு இருக்க குழந்தைகிட்ட தண்ணி கொடுத்து பாருங்க, துப்போம். நம்ம தண்ணியை கொடுத்ததே இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த பால்ல தான் தண்ணி இருக்குது, அது தண்ணி நினைச்சுக்கிறோம். இதான் பிரச்சனை. இந்த ஒரு டெக்னிக் பண்ணி பாருங்க, உங்க குழந்தை அற்புதமா இருக்கும். அதுவும் இல்லாம கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னா குழந்தைய விட்டு வைக்கிறது இல்லை. அவன் சாப்பிடவே மாட்டான். அவன் விளையாட்டு இருக்கிற குழந்தைய ஓடி போய் பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுன்னு பண்றீங்க இல்லையா? அதான் தப்பு. குழந்தை விளையாடும் பொழுது பசி இல்லைன்னு அர்த்தம். எந்த குழந்தையும் பசியோட விளையாடாது. எப்ப பசி வருதோ தேடி ஓடி வரும், அம்மா பசிக்குதுன்னு சொல்லும். எப்ப வாய் இருந்து குழந்தை பேசுதோ விட்டுருங்க, சாப்பாடே கொடுக்காதீங்க, நீங்க வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருங்க. அந்த குழந்தை வயிறு வலிக்குது, அது தெரியாது, பசின்னு தெரியாது, வயிறு வலிக்குது அழுகும், ஒரு வேலை உருப்படியே செய்யாது, தெரியும். குழந்தைகள் கொஞ்சம் பெருசாகி பேசுற மாதிரி வந்துருச்சுன்னா தயவு செய்து சாப்பாடு கொடுக்காதீங்க, கேட்டா மட்டும் கொடுங்க. நாம ரொம்ப பாசமா குழந்தைய வளர்த்து தான் நோய் உண்டு பண்ணிடுறோம். பசிக்காத புள்ள குழந்தைக்கு சோறு போட்டு இருக்கிறோம். இப்ப ரொம்ப வசதியா இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிற எல்லா குழந்தைக்கும் எல்லா நோய், வலிப்பு இறந்து போற எல்லா குழந்தைகளும் பணக்கார வீட்டு குழந்தை தான். செக் பண்ணி பாருங்க. வசதி இல்லாத எந்த குழந்தையும் வலிப்பு சாகிறது இல்லை. ஏன் தெரியுங்களா? சின்ன வயசுல இருந்து விடுறதே இல்லை. டைம் பார்த்து சோறு கொடுத்துறது. தும்மல் வந்தா மாத்திரை, வயிற்றால போச்சுன்னா மாத்திரை, இது வந்தாலும் உடனே டக்குன்னு மாத்திரை கொடுத்து கால் டாக்ஸி டாக்டர். சின்னதா குழந்தைக்கு வந்தா உடனே கால் டாக்ஸி டாக்டர், உடனே வீட்டுக்கு வந்துடுறது. இப்படி உடம்புல கழிவு வெளியேற்றும் போதெல்லாம் மருந்து மாத்திரை கொடுத்து கழிவு அதிகமாயி 4 வயசுல வலிக்கு ஒரு குழந்தை இறக்குது. 100 வயசு வாழ வேண்டிய ஒரு குழந்தைய 4 வருஷத்துல கழிவு அதிகமாச்சுன்னு அர்த்தம். அத்தனை 4 வருஷமா ஒரு கழிவு கூட வெளியே போகலன்னு அர்த்தம். அத்தனை கழிவையும் மருந்து மாத்திரை கொடுத்து அடக்கி உள்ள வச்சிருக்கிறீங்க. அதை கூட தாங்க முடியாம குழந்தை உயிர் போயிருது. புரிஞ்சுக்குங்க. தும்மல், விக்கல், காய்ச்சல், வயிற்றால போறது, வேதியாகிறது, வாந்தி வர்றதெல்லாம் உடம்பு செய்யற மருத்துவம். உடம்பு செய்யற மருத்துவத்துக்கு நீங்க மருத்துவம் பார்க்கணுமா? யாராவது எங்கிட்ட வாந்தி நிறுத்துறதுக்கு ஒரு மருந்து இருக்குன்னு சொன்னா அது தப்பான மருந்துன்னு சொல்லுவேன். வாந்திங்கிறதே நோய் இல்லை, எதுக்கு மருந்து கொடுப்பீங்க? வயிற்றால போகிறது நோயே கிடையாது. இதை பத்தி டிவியில தெளிவா சொல்லியிருக்கோம், அதனால மறுபடியும் நான் பேச விரும்பல, என்ன நிறைய கேள்வி இருக்கு. உடம்பு பார்க்குற மருத்துவத்துக்கு நாம மருத்துவம் பார்த்தா அப்படிதான் நோய் வரும். அதனால குழந்தைக்கு தயவு செய்து பசி எடுத்தா சோறு போடுங்க, தண்ணி நிறைய கொடுங்க. ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்தவொடனே 21 லிஸ்ட் போட்டு தராங்க. யாராவது வாங்கி வச்சிருக்கீங்களா? வீட்டுல லிஸ்ட் போட்டு தந்துருப்பாங்க.
6 மாசம் தண்ணி கொடுக்கக்கூடாது, பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது. சரி, புளி குச்சி சொருகக்கூடாது, கலந்து பால் கொடுக்கக்கூடாது, சாம்பிராணி பாவை போடக்கூடாது, விளக்கெண்ணெய் குடிக்கக்கூடாது, வேப்பம் கொழுந்து நாக்கில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 21 லிஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. அவங்க என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் குழந்தைக்கு செய்யாம இருந்தீங்கன்னா குழந்தை நாசமா போயிடும். அதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் குழந்தை உருப்படும். நான் கேட்கிறேன், 6 மாசத்துக்கு குழந்தைக்கு தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்களே, எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு தண்ணிய கூட ஜீரணம் பண்ணாத இந்த குழந்தையோட வயிறு உட்பஸ் கிரேட் வாட்டர் ஜீரணம் பண்ணும், செரலக் ஜீரணம் பண்ணும், பால் ஜீரணம் பண்ண, தண்ணி ஜீரணம் பண்ணாது. புரியலையே உங்களுக்கு? தண்ணி கூட ஜீரணம் வக்கு இல்லாத அந்த உடம்பு செத்து போயிருக்கு அடுத்த நிமிஷம், எப்படி உயிரோடு இருக்கும்? புரிஞ்சுக்குங்க, தண்ணி ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது தப்பான மருத்துவம். ஏன் தெரியுமா சொல்றாங்க? அந்த குழந்தைக்கு 6 மாசம் தண்ணி கொடுக்காம இருந்தா என்ன ஆகும்? வாழ்க்கை ஃபுல்லா நோயோடு இருக்கும், மருந்து மாத்திரம் வியாபாரம். தயவு செய்து குழந்தைக்கு தண்ணி கொடுக்கலாம்னு சொன்னா கேட்காதீங்க, கொடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தண்ணியவே ஜீரணம் பண்ண முடியாத உடம்பு எதை ஜீரணம் பண்ணி இருக்கும் உங்களுக்கு? வடிவேல் சொல்ற மாதிரி ரூம் போட்டு வந்து யோசிக்கிறாங்க, என்னென்னமெல்லாம் பண்ணா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி அதை எல்லாம் அதை மட்டும் பொறுக்கி செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. எங்க குழந்தைக்கு என்னைக்காவது ஆஸ்பத்திரி எழுதி கொடுத்துருக்காங்களா? ஆள் விட்டு குட் நைட்டு கொசுவத்தி எல்லாம் பத்த வச்சு குழந்தைக்கு கொடுக்காதீங்க, நோய் வரும் சொன்னாங்களா யாராவது? இது கூட யோசிக்கல யாருமே. என்ன புரியல உங்களுக்கு? எதெல்லாம் தப்பு தப்பா பண்ணி நோயை பெருசு பண்றீங்களோ அதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. சொன்னா அதெல்லாம் குணப்படுத்திட்டு என்ன ஆகுது? எதெல்லாம் நல்ல காரியம் பண்றீங்களோ அதை மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உடைக்கணும்ல நல்ல காரியத்தை. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அதனால குழந்தைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. குழந்தைக்கெல்லாம் அபாரமான ஜீரண சக்தி இருக்கும். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். பசிக்கும் போது சாப்பாடு, தாகம் மட்டும் தண்ணி மட்டும் குடிக்கிறது குழந்தை பழகிருக்கும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் உடம்பு பார்த்துக்கும். கொஞ்சம் பெருசாகி உலகத்துக்கு புரிய நிலைமைக்கு வரும் பொழுது உதட்ட மூடி சாப்பிடு, தண்ணி குடிக்காதுன்னு சின்ன சின்ன பழக்கத்தை சொல்லி கொடுத்துட்டே வாங்க, வாழ்க்கையில் நல்லா இருந்துருக்கு. சில குழந்தைகள் வந்து மென்னே சாப்பிட மாட்டேங்குது, அப்படியே முழுங்கிடுது, என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு உணவே கொடுக்காதீங்க, அந்த குழந்தைகளுக்கு ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் கொடுங்க. எந்த உணவை வாயில மென்னுதான் சாப்பிடணும்னு இருக்கும் அப்படி கொடுக்குறீங்க. ஒரு இட்லி எடுத்து வாயில ஊட்டுறீங்க, குழந்தை மெல்ல மாட்டேங்குது, முழுங்கிருச்சு, கொடுக்காதீங்க. இட்லியை பெனஞ்சு கூழ் மாதிரி பண்ணி ஜூஸ் மாதிரி கொடுங்க. இப்போ அப்படித்தானே சாப்பிட்டாகணும். கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு கலந்து, இட்லியில நாட்டு சக்கரை போட்டு கலந்து கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு கலந்துக்கு ஒரு ஜூஸ் மாதிரி கொடுங்க. அது என்ன பண்ணும்? சப்பி சப்பி குடிக்குமா? அப்ப எச்சில் கலந்துருமா? வேலை முடிஞ்சுதா? ஆகும்போது நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் நாம தான் யோசிக்கணும். பல்லு இல்லாதவங்க என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி. எங்கிட்ட பல்லே இல்லைங்க, எப்படிங்க மென்னு சாப்பிடுறது? பல்லு செய்ய வேண்டிய மிக்சி கிட்ட கொடுத்துடணும். சாப்பிடும் போது மிக்சி பக்கத்துல வச்சுக்கணும். கொத்து புரோட்டா அடிச்சு உள்ள போடுறீங்க, மிக்சியில கொஞ்சம் குருமா அடிச்சிச்சு எடுத்து குடிச்சிடணும். கொத்து புரோட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பல்லு செய்ய வேண்டிய வேலை மிக்சி கொடுத்தாச்சா, வேலை முடிஞ்சது. ஆனா அந்த மாதிரி கூழ் மாதிரி செஞ்சு கடகடன்னு முழுங்கிருக்கூடாது. வாயில வச்சு அதக்கி எச்சில் கலக்கிற வேலை, சுவையை ரசிக்கிற வேலையெல்லாம் நீங்க பண்ணணும். மிக்சி வந்து பல்லு செய்ய வேண்டிய வேலை மட்டும்தான் மிக்சி, மற்ற நீங்க தான் பண்ணணும். அதனால பல்லு இல்லாதவங்க தயவு செய்து கெட்டியான பொருளெல்லாம் சாப்பிடாதீங்க. சாப்பிட்றதா இருந்தா மிக்சியில போட்டு அடிச்சு கூழ் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்ன சைவத்துக்கு அசைவத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சைவத்துல பிராணசக்தி இருக்கு, அசைவத்துல பிராணசக்தி இல்லை, அவ்வளவுதான். செத்து போன என்ன சொல்றோம்? பிராணம் போயிடுச்சுன்னு சொல்றோமா? பிராணம் போனது. ஆனா பிராணன் போனதை சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றேனே, அப்புறம் பிராணன் உள்ளதை சாப்பிட்டா என்ன எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும்? அதனால வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கு என்ன வித்தியாசம்னா, ரெண்டு உணவு தான். இது பிராணசக்தி உள்ள உணவு, இது பிராணசக்தி இல்லாத உணவு, அவ்வளவுதான் வித்தியாசம். உடல் ரீதியா பார்த்தா எதை சாப்பிட்டாலும் ஒண்ணும் ஆகாது. ஆனா ஆன்மீக ரீதியா உயிரை கொலை பண்றது பாவமா புண்ணியம் இப்படி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னென்னோ பேசிட்டு இருக்கலாம். நமக்கு தேவையில்லை. இப்ப வந்து நம்ம ஆன்மீகம் நம்ம பேசல, நம்ம உடம்பு பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதனால எதாவது சாப்பிடுங்க, எப்ப பிடிக்கல நிறுத்திக்கங்க, அது வந்து விருப்பம். எது பிடிக்கல நிறுத்திக்கங்க. நாக்கு தான் டாக்டர். நம்ம பாக்குற பார்வையில தான் முக்கியம். அந்த பார்வையில நல்ல பொருளை பார்த்தாலும் தப்பா தெரியும், தப்பாலும் நல்லா தெரியும்.
அதனால புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் நான் பேசுறது இன்டர்நேஷனல் லெவல்ல பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் வேற வேற பொருள் இருக்கு, வேற வேற பொருள் தயாரிக்கிறாங்க. ஏதோ சமையல் முறையெல்லாம் மாறுது, எத்தனையோ பொருள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளையும் வச்சுட்டு இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு பிரிச்சுட்டு இருந்தோம்னா பெரிய புக்கு போடணும், தப்பா தான் இருக்காது. அதனால எதெல்லாம் சாப்பிட்டு மக்கள் உயிரோடு இருக்காங்களோ, விஷம் சாப்பிட்டா அடுத்த நிமிஷம் உயிர் போயிருதா? அப்ப நீங்க விஷத்தை சாப்பிட்டா செஞ்சு சாப்பிச்சுக்கலாம்னு கேட்க கூடாது. நான் புரிஞ்சுங்களா? பால் சாப்பிட்டா உயிரோடு இருக்கிறீங்களா? உயிர் போயிருச்சு, அடுத்த நிமிஷம் உயிர் போயிருச்சு, இல்ல இல்ல அதை சாப்பிடலாம் ஒண்ணு. இந்த மாதிரி எந்த பொருள் எல்லாம் ரொம்ப நாளா சாப்பிட்டு நமக்கு பெருசா உயிர் போகல, ஒண்ணுமே நடக்கல, விஷத்தை தவிர இமீடியட்டா சாப்பிட்டா ஒரு உயிர் போகுதுன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. மற்றபடி ரொம்ப வருஷமா சாப்பிட்டு இருக்கிறத டெக்னிக்கை மாத்துங்க. இது எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு படி இருக்குது. சமைக்காத உணவு முதல் படி, சமைச்ச உணவு ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது நான்வெஜ் பால், அதுக்கப்புறம் லாதரி வச்ச டீ காஃபி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. லிஸ்ட் போடலாம், எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட் லிஸ்ட் போட்டுக்கலாம். லிஸ்ட் போட்டுட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆசை வருது சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியம் என்ன ஒருபடி மேல போங்க. முதல்ல எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன், எந்த டிவிலையும் எந்த பேப்பர்லயும் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா முதல்ல சாப்பிடவே தெரியல. எத்தனையோ எஜுகேஷன்ல கவர்மெண்ட் பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. நான் கேட்கறது இதுதான், எல்லாத்துக்கும் டிவிடி கொடுத்துட்டேன், எல்லாரும் அவங்களும் குணப்படுத்திக்கிறாங்க, கூப்பிட்டு சந்தோஷமா இருக்கு தேங்க்யூன்னு சொல்றாங்க. எத்தனை கோடி செலவு பண்றாங்க, ஏன் மக்களுக்கே சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்போ கெட்ட விஷயத்தை சொல்றதுக்கு தான் செலவு நடந்துட்டு இருக்கு, நல்ல விஷயத்துக்கு செலவு பண்றது இல்ல. அதனால எந்த பொருள் வேணாலும் சாப்பிடுங்க, டெக்னிக் மட்டும் பிடிச்சிக்கணும். டெக்னிக்கை பிடிச்சிட்டீங்கன்னா பொருளை பார்த்து பயப்பட வேண்டாம். பொருளோட லிஸ்ட் போட்டீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு இருக்கும், 100 வருஷத்துக்கு வேற பொருள் மாறிடும். யோசிச்சு பாருங்க, இப்ப ரோட்ல வைக்கிற பொருள் எல்லாம் 50 வருஷமா இருந்துச்சா? அப்ப லிஸ்ட் போட்டேன், நாங்க இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட்டோம் நாளைக்கு லிஸ்ட் போட்டோம் மாறிடுங்களா? நான் எல்லா காலகட்டத்திலையும் ஒத்து வரணுங்கிறதுக்காக தான் லிஸ்ட் சொல்லாம முறையை மட்டும் சொல்றேன். இது எல்லா காலகட்டத்திலையும் பொருந்தும், எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். பரம்பரை நோயை குணப்படுத்த முடியுமா? எப்படி முடியுமா? ஒருவேளை முடியும்னா எப்படி? நான் கேட்கிறேன், அப்பா அம்மாவுக்கு ஒரு நோய் இருந்தா குழந்தைக்கு வரும்னு சொல்றாங்கல்ல, கண்டிப்பா வந்தே ஆகும்னு சொல்றாங்கல்ல. என்னைக்காவது சக்கரை நோயின்னு போனீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கான்னு கேட்டாங்களா? உங்க அப்பா அம்மாவுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வராதா? நீங்க கேட்டீங்களா, சார் எனக்கு சக்கரை நோய் வந்திருக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு இல்லை அப்ப எனக்கு வரக்கூடாதுன்னு கேட்டீங்களா? நல்ல விஷயத்தை கேட்கறது இல்லை, கெட்ட விஷயம் மட்டும் கேட்போம். அப்போ அப்பா அம்மாவுக்கு ஒரு நோய் இருந்தா குழந்தைக்கு வருமாமா? அப்ப அப்பா அம்மாவுக்கு இல்லைன்னா அந்த குழந்தைக்கு வரக்கூடாதுல்ல? எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அதை மட்டும் நம்புவீங்க. நான் என்ன சொல்றேன், அப்பா அம்மாவுக்கு நோய் இருந்தா குழந்தைக்கு வரும், வராமையும் போலாம், கண்டிப்பா வரும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒருவேளை வந்தா சரி, அப்பா அம்மாவுக்கு ஆஸ்மா இருக்கு, குழந்தை கண்டிப்பா ஆஸ்மாக்குறாங்க, சரி ஆஸ்மா வந்துருச்சு, அப்ப அடுத்த குழந்தைக்கு ஆஸ்மா தானே? அப்ப இவங்க வாழ்க்கை ஃபுல்லா பரம்பரையா ஆஸ்மாவோடு இருப்பாங்களா? யாரும் குணப்படுத்த முடியாதா? அப்ப இல்லாத ஒரு நோய் புதுசா ஒரு பரம்பரையில வந்தா நம்புறீங்களே, வந்த நோயை குணப்படுத்த ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, பரம்பரையா வருது வரல ரெண்டாவது விஷயம், வந்துருச்சா சரி வந்துட்டு போகுது, நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க பரம்பரை நோயை குணப்படுத்துங்க. முதல்ல குணப்படுத்த முடியும், குணப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்திருக்காதுல்ல, இனி அந்த பரம்பரையிலே வராதுல்ல. பரம்பரையா வர நோய்கள் பலது வரும், பலது வராது, கண்டிப்பா வரணும் அவசியம் இல்லைங்க. ஆனா நாம தான் கையில் எடுக்கணும். எப்ப பரம்பரை நோய் வந்துருச்சோ நம்ம குழந்தைக்கு, இந்த குழந்தை பெருசாக கல்யாணம் பண்றதுக்குள்ள அந்த குழந்தை அந்த நோய் குணப்படுத்தி காட்டணும். நீங்க அதுக்கு நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, அந்த குழந்தைக்கு நோய் குணமாயிரும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைங்க, குழந்தை பச்சுன்னா அந்த குழந்தைக்கு எப்படி நோய் வரும்? அப்ப நீ வாழ்க்கையில அந்த பரம்பரைக்கு நோய் இல்லாம போயிருமா? யாரோ ஒருத்தர் நிறுத்தணும்ல, வந்துருச்சுன்னு சொல்லி நீ வாழ்க்கை ஃபுல்லா இருந்தீங்கன்னா இப்ப 2 பேத்துக்கு இருக்கு, 10 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க, ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க 1000 பேத்துக்கு இருக்குமா? பரம்பரையா இல்லாத நோய் புதுசா வந்தா நம்புவோம், ஆனா வந்த நோய் குணப்படுத்தணும்னு நம்ப மாட்டோம். சரி, பிறக்கும் போது ஒரு குழந்தை இன்சுலினே சுரக்கிறது இல்லை, பேங்க்ரியாஸ், இதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முள்ளால் எடுக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு இன்சுலின் போடுங்க. நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. என்ன தெரியுங்களா, நம்ம டெக்னிக் நல்ல சக்கரை உள்ள போகுமா? நல்ல சக்கரை உள்ள போய் இன்சுலின் போடுவீங்களா? இந்த நல்ல சக்கரையும் நாம
மருத்துவர் கொடுக்குற இன்சுலினும் சேர்ந்து இந்த நல்ல சர்க்கரையை உள்ள கொண்டு போய் உங்க கணையத்தை, அந்த குழந்தையோட கணையத்தை புதுப்பிச்சிடும். வெயிட் பண்ணி பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும், ஒரு நாள் நிறுத்தி பார்க்கணும். எப்போ இன்சுலின் இல்லாம குழந்தை நல்லா இருக்குதோ இயற்கை இன்சுலின் சுரக்குதுன்னு அர்த்தம், விட்டுறணும். இப்படி கணையம் இன்சுலின்லே சுரக்கிறதுக்கு முடியலன்னா தான் இன்சுலின் போடணும். அது எப்போ? கொஞ்ச நாளைக்கு, அந்த கணையத்தை புதுப்பிக்கிற வரைக்கும். புதுப்பிக்கிற டெக்னிக் நாம தான் யூஸ் பண்ணணும், நாம தான் பழக்கப்படுத்தணும். எப்பேற்பட்ட நோய் குணப்படுத்தலாங்க, மனசு வச்சா மார்க்கம் உண்டு. இப்படி எல்லாரும் உட்கார்ந்துட்டு அந்த நோயை குணப்படுத்த முடியாதாமா, கேன்சரை குணப்படுத்த முடியாதாமா, சர்க்கரை குணப்படுத்த முடியாதா? அப்ப சர்க்கரை ஒரு உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க பரம்பரைக்குள்ள இருந்தே ஆகணுமா கட்டாயமா? இப்ப மருந்து மாத்திரை செய்யற ஏமாத்து வேலைன்னு புரியல உங்களுக்கு. அதனால பரம்பரை நோய் வரும், வந்தா வந்துட்டு போகுது. நீங்க குணப்படுத்துங்க, அடுத்த பரம்பரை இல்லாம பண்ணுங்க. அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்க பரம்பரை சந்தோஷமா இருக்குமா? அதனால பரம்பரை நோய் வந்துச்சுன்னா ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. மற்றவங்க கூட கொஞ்சமா ஃபாலோ பண்ணுங்க, நல்லா சின்சியரா ஃபாலோ பண்ணி குணப்படுத்தி அடுத்த பரம்பரைக்கு வராம பாதுகாத்துக்குங்க. கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்க நம்ம டெக்னிக் பயன்படுத்தினா என்ன பண்ணலாம்? உடனே நிறுத்திடலாமான்னு கேட்பாங்க. உடனே நிறுத்தக்கூடாது. 2 நாள் ஒரு தடவை பண்ணிட்டு இருப்பீங்களா? என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். டிபிடி 4 தடவை 3 தடவை பார்த்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு 30 நாள் டைம் எடுத்துங்க. முதல்ல சின்சியரா நீங்க மருந்து மாத்திரை விடுறது அப்புறம் யோசிங்க, முதல்ல இதை டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. 30 நாள் ஃபாலோ பண்ணிட்டு 30 நாள் டாக்டர் போய் கேட்கணும், டாக்டர் 2 நாள் ஒரு தடவை பண்றேன், எனக்கு 4 நாள் ஒரு தடவை மாத்தி கொடுங்கன்னு கேட்கணும். அப்புறம் 4 நாள் ஒரு தடவை பண்ணணும், 1 மாசம். அப்புறம் ஒரு 6 நாள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் பண்ணி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் மொத்தமா நிறுத்திடுங்க, ஒன்றும் ஆகாது. ஆனா கிட்னி டயாலிசிஸ் பண்றாங்க 2 நாள் ஒரு தடவை பண்றீங்கல்ல, யாராவது உங்க டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் 3 நாள் ஒரு தடவை பண்ணுங்கன்னு சொன்னா திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்க? ஏங்க ஏற்கனவே 2 நாள் ஒரு தடவை வருவீங்கன்னு சொல்லி நாங்க அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருக்கிறோம், திடீர்னு 3 நாள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல யார் உட்கார வைக்கிறது? மிஷினுக்கு யார் வேலை நடத்துறதுன்னு கேட்பாங்க. கேட்டு பாருங்க, நான் சும்மாலாம் சொல்லல, கிட்னி டயாலிசிஸ் அத்தனை பேர் கேட்டு பாருங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ மிஷினுக்காக நாமளா, நமக்காக மிஷினா? யாராவது பர்மிஷன் வாங்கி பாருங்களேன். 2 நாள் ஒரு தடவை பண்ற, நீங்க 3 நாள் ஒரு தடவை கேட்டு பாருங்களேன், தருவாங்களா? கெஞ்சலும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேஷண்ட் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. உங்க நோய் குணப்படுத்தினா டாக்டருக்கு சந்தோஷம் வரணுமா வேண்டாமா? எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கி தள்ளி போடுங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் நிறுத்துங்க, ஒன்னும் ஆகாது. கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு டயட் சொல்லியிருப்பாங்க, எந்த பழம் சாப்பிடக்கூடாது, கொய்யாப்பழம் மட்டும் தான் சாப்பிடணுமாங்க. கேட்டு பாருங்க, கொய்யாப்பழம் சாப்பிட்டாதான் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அது மட்டும் தான் சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம். கொய்யாப்பழம் மாதுளம் பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுங்களா? கொய்யாப்பழத்தை கொடுங்க, நானும் நீங்களும் சாப்பிடுவோம். நான் வாயில போட்டு சாப்பிட்டேன்னா நீங்க சாப்பிடுவீங்க, சத்தமே வராது. நான் வாயில போட்டு சாப்பிட்டேன்னா கடக்க முட்டை கடா முடா கடா சத்தம் வரும். ஏன் தெரியுங்களா? கொய்யாப்பழம் இருக்கிற எல்லா கொட்டையும் நான் கூழ் மாதிரி ஆக்குற வரைக்கும் வாயில உள்ள முழுங்க மாட்டேன். எனக்கு யாருக்கா கொடுத்து சாப்பிட்டு சொல்லுங்க, பக்கத்துல மைக் வச்சு பாருங்க, சத்தமே வராது, ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா கொட்டையும் உள்ள போய் எல்லா நோயும் உண்டு பண்ணுதுன்னு அர்த்தம். நான் கேட்கிறேன், கிட்னியே ஃபெயிலியர் ஆகி கிடக்குது, கொய்யாப்பழத்தை ஒருத்தர் தின்னா கிட்னி இன்னும் ஃபெயிலியர் ஆகுமா, நாசமா போவாங்களா மாட்டாங்களா? இது கூட புரியாது. புரியல உங்களுக்கு? கிட்னி ஃபெயிலியர் கொய்யாப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, வேற எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் நம்பாதீங்க, அவ்வளவுதாங்க. கொய்யாப்பழமும் மாதுளம்பழம் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது, அதாவது கொட்டை இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, கொட்டையோட முழுங்குனா ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியர் எவ்வளவு மோசமான நிலைமை ஏற்படும். அதனால டயாலிசிஸ் பண்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துங்க. அதே மாதிரி கேன்சர் எய்ட்ஸ் இருக்கிறவங்க, கீமோதெரபி கொடுக்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துங்க. நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்றது தான் முக்கியம். வெரிகோஸ் வெயின், இந்த காலில எல்லாம் பாத்தீங்கன்னா நரம்பு வந்து சுருண்டுரும். சில பேத்துக்கு சில இடத்துல நரம்பு சுருண்டு இருக்கும். இதை குணப்படுத்த முடியுமா, இதை எப்படி குணப்படுத்த முடியும்னு கேட்கறாங்க. நம்ம உடம்புக்கு எவ்வளவு டபிள்யூபிசி வேணுமோ சுரந்துட்டே இருக்கும் அத்தியாவசிய தேவைக்கு. திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, நோய் கிருமி உள்ள போயிருச்சுன்னா நிறைய சுரக்கும். ஏன்னா நிறைய நோய் குழப்பணும். எப்ப அதிகமா தேவையோ நிறைய சுரக்கும். எப்போ யாருடைய உடம்புல நிறைய நோய் கிருமியோ நிறைய கழிவோ இருந்து நிறைய ரத்தத்தின் வெள்ளையணுக்கள் தேவைப்படுதோ, அப்போ ஏற்கனவே ரத்தத்தின் வெள்ளையணுக்கள் சுரக்கிற சுரப்பினால அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்காது. அப்போ நம்ம உடம்புல இருக்க நரம்பு இருக்கு இல்லைங்களா, நரம்பு சுருண்டு புது ரத்தத்தின் வெள்ளை அணுக்களை உருவாக்குற ஒரு டெம்பரவரி உறுப்பா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அது நோய் இல்லை, நோயை குணப்படுத்துற டெம்பரவரி ஆஸ்பத்திரி அதுக்கு பேரு. அது என்ன பண்ணும்? சுருண்டுட்டு ரத்தத்தில் வெள்ளை அணுக்களை புதுசா உருவாக்கி கொடுக்கும். அப்ப நம்ம பிரச்சனை அந்த சுருண்டது பிரச்சனை இல்லை,
உடம்புல நோய் இருக்குது, கழிவு இருக்கு. அந்த நோயை குணப்படுத்தி கழிவை குணப்படுத்தி உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தத்தின் வெள்ளை அணுக்களுடைய தேவையை கம்மி பண்ணிட்டோம்னா, ஒரு நிமிஷம் மாத்தணும், அந்த அந்த தேவையை கம்மி பண்ணிட்டேன்னா இது என்ன பண்ணும், இந்த டெம்பரவரி அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிடும். அதை விட்டுட்டு அங்கெல்லாம் வருமத்துல ஆயில் தடை வருது, மசாஜ் பண்றது, எதையாவது வித்த பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்க சுருட்டி நிறுத்தி விட்டீங்கன்னா இங்க சுருண்டும். தேவையில்லாம உடம்புக்கு எடுத்துட்டு இருக்கிறீங்க. நம்ம உடம்புல இருக்கிற கழிவையும் நோய் கிருமியும் குணப்படுத்தினா மட்டும்தான் அந்த நரம்பு சுருக்கம் எல்லாம் நீங்கும். தயவு செய்து அங்க கை வைக்காதீங்க. நம்ம டெக்னிக் பண்ண பண்ண இயற்கையாவே நம்ம உடம்புல நோய் இருக்குன்னு அதிகமாயிரும், அதெல்லாம் நார்மலா குணமாயிரும். மருத்துவத்துறையில நிறைய தப்பு நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பேசுறத பாத்தீங்கன்னா, மருத்துவத்துறையில நிறைய தப்பு நடக்கிற மாதிரி இருக்கும். மருத்துவத்துறையில மட்டும் தப்பு நடக்கலைங்க, எல்லா துறையிலும் தப்பு நடக்குது. ஒரு காரை கொண்டு ஒர்க் ஷாப்ல விடுறீங்க, சின்ன ஒயர் கட்டா இருக்கு, அந்த மெக்கானிக் புரிஞ்சு போச்சு, அந்த ஒயர் எடுத்து ஒட்ட வச்சா கார் ஓடிடும். இவருக்கு வீட்டுல பிரச்சனை, ஒரு 1000 ரூபாய் வேணும். என்ன பண்ணுவாரு, சார் அது கழட்டி பார்க்கணும், போயிட்டு வாங்க. அப்புறம் வந்தோடனே கழட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வேற வழியே இல்லை. கழட்டி வச்சுட்டு இது மாதிரி சால்நாடு போயிடுச்சுங்க, இது 3000 ரூபாய் செலவாகும் ஏதோ சொல்லி ஒரு மாத்திராரு இல்லைங்களா. இது காரு நடக்குது. 2 வீலர்ல அந்த சின்ன விஷயம், அந்த பிளக்கை கிளீன் பண்ணி போட்டா ஸ்டார்ட் ஆயிரும், விடமாட்டாரு. வந்துருச்சு, எப்படியாவது வச்சு கழட்டி போட்டு இன்ஜினை பிரிச்சு 3000 செலவு. இந்த மாதிரி எல்லா துறையிலையும் சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வழியை செலக்ட் பண்றாங்க இல்லைங்களா. அந்த மாதிரிதான் மருத்துவத்துறை செலக்ட் பண்றாங்க. ஆனா மத்த எல்லா துறையும் சந்தேகப்படுறோம், மருத்துவத்துறை யாரும் சந்தேகப்படுறதில்லை. இப்படி சந்தேகப்படாம இருக்கிறதுனால அந்த சந்தேகம் இல்லாத நம்புற அந்த தன்மையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. டாக்டரு உங்களுக்கு ஒண்ணுமில்லாத நோய்க்கு பித்த போய் வெட்டுறாரு, இவர் காரை கொண்டே கொடுப்பாரு. மெக்கானிக்கு அவர் வண்டியில ஒரு இன்ஜினை ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை கட் பண்றாரு. அங்க கார்ல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ், இங்க உடம்புக்கு அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால நான் பேசுறதை பார்த்துட்டு மருத்துவத்துறை தான் இருக்கிறதுலயே தப்பு பண்ணுது, மற்ற துறையில அப்படி நினைக்காதீங்க. எல்லா துறையிலும் தப்பு நடக்குது. நாம நம்ம துறையில தப்பு பண்ணாம இருந்தா நல்ல மருத்துவம் கிடைக்குங்க. 10,000 நோட்டீஸ் அப்ளை பண்ணுவேன், 50 பேர் தான் வருவாங்க. நான் என்ன நினைச்சுக்கோன்னா, மற்றவங்க எல்லாம் அவங்க துறையில தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நல்ல மருத்துவம் கிடைக்கலன்னு நினைச்சுக்கோங்க. நாம ஒன்று தப்பு பண்ணா அதுக்கான எவ்ரி ஆக்ஷன் சுட் பி ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, எதிர் செயல் இருக்கு இல்லையா. அதனால நம்ம துறையில நாம தப்பு பண்ற மாதிரி யோசிச்சு பாருங்க, அதை சரி பண்ணுங்க, நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாரு, ஒரு அம்மா அவங்க வீட்டுக்காரர் மீட்டிங் வந்துட்டு போனாங்க. அவரு இனிப்பு சாப்பிட்டாரு சக்கரை நோய்க்கு. அவங்க அம்மா போன் பண்ணி, உங்க பேரு தான் ஹீலர் பாஸ்கரா? போன்ல, ஆமாங்க, எங்க வீட்டுக்காரருங்க 10 வருஷம் சுகருங்க, இனிப்பே சாப்பிட்றது இல்லை, இப்போ உங்க மீட்டிங் வந்தாருங்க, இனிப்பு சாப்பிட்டு இருக்காருங்க, எனக்கு சந்தோஷம். அப்படிங்களாமா, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு இருக்கேன். என்ன சந்தோஷம், யார் நீ? ஏலோ டாக்டர், சக்கரை நோய்க்கு இனிப்பு சாப்பிடணும்னு சொன்னியாமா, அவர் குறைந்து சாப்பிட்டு இருக்காரு, அவருக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னு வச்சுக்குவ, நீங்க தான் பொறுப்பு. நான் உடனே சொன்னேன், சரிம்மா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எந்த வீடுன்னு சொல்லுங்க, அட்ரஸ் சொல்லுங்க, நேரில் வரேன், 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்துட்டு வரேன், நான் எழுதி கொடுக்குறேன். நான் எழுதி என் பேர் எழுதி உங்க பேர் எழுதி எல்லாம் எழுதி கொடுத்துட்றேன். அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பொறுப்பு. 50 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன். எழுதி கொடுக்குறது சந்தோஷம் தான் அம்மாக்கு. கடைசியா ஒன்று சொன்னேன், எழுதி கொடுத்துட்டு கடைசி இன்னொரு வரி எழுதுவேன், ஒருவேளை இனிப்பு சாப்பிட்டு அவருக்கு ஒண்ணுமே ஆகலைன்னா எனக்கு 50 லட்சம் தரணும். அப்போ குணமாகலன்னு நான் பொறுப்பாமா, குணமாயிட்டு தேங்க்ஸ் ஆமா. எனக்கு குணமானவங்க எல்லாம் சேர்ந்து 50 லட்சம் கொடுத்தா எவ்வளவு போலீஸ் வந்துறீங்களா? புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு புரியுதா? ஃபாலோ பண்ணுங்க. என்ன நம்பி ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏதோ மற்றவங்க மாதிரி ஏமாறுறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றத புரிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. மலம் போகும்போது ரத்தமா வருது, யூரின் போகும்போது ரத்தமா வருதுன்னு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது என்ன காரணம் கேட்கறாங்க. புரிஞ்சுக்குங்க, மலம் தானே போகணும், ரத்தம் எப்படி வந்துச்சு? யூரின் தானே போகணும், ரத்தம் எப்படி வந்துச்சு? அப்போ புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புல எங்கேயோ ரொம்ப வருஷமா ஏதோ ஒரு ரத்த கட்டி, ஏதோ கெட்ட ரத்தம் தேங்கி கிடக்கு. உடம்பு என்ன பண்ணுன்னா ஒரு